ஓகே. ஸோ பிளெண்டர் யூஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ண முடியும்? ஆ எந்த அளவுக்கு ஈஸியா பிளெண்டர் லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். ஓகே. பிளெண்டர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே. இதுக்கு முன்னாடி யாராவது பிளெண்டர் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? பண்ணவங்க இருக்கீங்களா? ஓகே. வெங்கடப்பாணிதர் அங்கிளா யூஸ் பண்ணியிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? இல்லை எல்லாருமே வந்து ஃப்ரெஷர்ஸா எப்படி? யூஸ் பண்ணிட்டேன் சார். யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே. லைட்டாக யூஸ் பண்ணிட்டேன் பார்ப்பேன். ஸோ 3D அப்படின்னா என்னன்னு ஒரு நாலேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிளெண்டர் வந்துட்டு நிறையா இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளெண்டர் தான் வந்துட்டு ரொம்ப மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் சோர்ஸுங்கிறதுனால. இப்போது மாயா, 3ds Max அந்த மாதிரிலாம் சாஃப்ட்வேர்ஸில் எடுத்தாங்கன்னா பெய்ட் போர்ஷன்ஸ் தான் இருக்கும். ஆக்சுவலாக கமர்ஷியலாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம பே பண்ணி சாஃப்ட்வேர் பை பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஃபுல்லாக ஓப்பன் சோர்ஸாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் இது இப்போது கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. இன்னொன்று இப்போது ஒரு 5 to 10 years பேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மாடல்லேருந்து ஒரு சீன் க்ரியேட் பண்ணுற வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக மாடல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே வந்துட்டு ஆட்-ஆன்ஸே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ரொம்ப பெருசாக இதெல்லாம் பண்ணணுங்களா கிடையாது. இதில் பார்த்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் இன்கேஸ் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சிஜி ஆட்ஸ் எல்லாம் எப்படி பண்ணலாம் பிளெண்டர் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ரியல் டைமில் அனிமேஷன்ஸ், அதாவது இப்போது நம்ம எடுக்கிற ஃபுட்டேஜில் இருந்து எப்படி ஒரு அனிமேஷன்ஸில் ஆட் பண்ணலாம். ஓகே. ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இந்த மாதிரியான 3D அனிமேஷன்ஸ் எல்லாம் ஈஸியாகவே பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டெமோ கிளாஸில் நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த சாஃப்ட்வேர் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இதில் வந்துட்டு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்ன பண்ணலாம். ஓகே. இது வந்துட்டு இப்போ நான் கொடுத்துருக்கிறது வந்துட்டு பிளெண்டர் கிட்னு சொல்லிட்டு ஒரு ஆட்-ஆன். சரிங்களா? இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாடல் சர்ச் பண்ணீங்கனாலும் அதோட ஒரு 1000 பக்கமான மாடல்ஸ் வந்துட்டு நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே பாருங்கள் காருன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஹை பாலிலேருந்து லோ பாலி வரைக்கும் உங்களுக்கு எல்லா மாடல்ஸுமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஓகே. நம்ம வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக மாடல் பண்ணி அதுக்கு டெக்ஸ்சர் பண்ணி லைட்டிங் ரெண்டரிங் அந்த மாதிரிலாம் பண்ணணும்லாம் இல்லை. ஓகே. ஓகே. கார் இப்போ வேறு ஏதாவது இப்போ இன்டீரியர் ஏதாவது ஹவுஸ் மாடல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா லிவிங் ரூம் அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்துட்டிங்கன்னா டிவி யூனிட்ல இருந்து உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு பாருங்க சோஃபாஸ் இது எல்லாமே இருக்கும். இதெல்லாம் ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணால் மட்டுமே போதும், நமக்கு வந்துட்டு சீனில் அது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்களா? ஸோ இப்போ வந்துட்டு சாஃப்ட்வேர் இந்த ஸ்டேஜில் தான் இருக்கு. நம்ம வந்துட்டு இப்போ எதுவுமே வந்துட்டு கஷ்டப்பட்டு மாடல் பண்ணி
ரெண்டர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்-ஆன்ஸ்லேயே எல்லாமே வந்துடும். பட் இந்த ஆட்-ஆன்ஸை வந்துட்டு நம்ம ஜஸ்ட் அப்படியே எடுத்து எல்லா ஆட்-ஆன்ஸுமே வந்துட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிட முடியாது. ஓகேங்களா? இப்போ நான் ஏதாவது ஒரு சீன் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கஸ்டமைஸ்டாக வேணும், எல்லாமே வந்துட்டு அவங்க டேரெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. நமக்கு வேணுங்கிற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சாஃப்ட்வேர் நாலேஜ் இருக்கணும். ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சும்மா தான் எடுத்து காட்டியிருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒரு சீன் மாதிரி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கூட இதில் ஈஸியாக பண்ண முடியும். இப்போ பாருங்க. ரோடு வந்திருக்கு. இந்த ரோடு எடுத்துக்கிறேன். பாருங்க, நமக்கு ரோட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு மாடல்ஸ் மட்டும் இல்லை, இவங்களே வந்துட்டு டெக்ஸ்சர், லைட்டிங், ரெண்டரிங் வரைக்குமே வந்துட்டு இவங்க எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு இந்த கிரே கலரில் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு ஜஸ்ட் மாடல். இதுவே வந்துட்டு நம்ம மெட்டீரியல்ஸ்னு சொல்லுவோம், அதாவது டெக்ஸ்சர்ஸ் ஆட் பண்ணி இருக்கிறது. ஓகேங்களா? அது எல்லாமே வந்துட்டு இவங்க ஆட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. லோட் ஆயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஆட்-ஆன்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய 1000 and 1000 ஆட்-ஆன்ஸ் இருக்கு பிளெண்டரை பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்கள் 3ds மேக்ஸு, மாயா அதெல்லாம் போயிட்டோம்னா உங்களுக்கு ஆட்-ஆன்ஸ் எல்லாம் வந்துட்டு கம்மி. ஓகேங்களா? நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த வந்துட்டு நீங்களாக கிரியேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பெய்ட் சாஃப்ட்வேர்ஸ். ஓகே? ஸோ இது வந்துட்டு ஓப்பன் சோர்ஸுங்கிறதுனால யார் வேணாலும் இந்த மாதிரி ஆட்-ஆன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி அவங்கள வந்துட்டு பை பண்ணி வைக்க முடியும். ஓகே? ஸோ அதனால நிறைய ஃப்ரீ ஆட்-ஆன்ஸ் இருக்கு, அதே சமயம் நிறைய பை பண்ணிக்கிற மாதிரியான ஆட்-ஆன்ஸும் இருக்கு. பட் நமக்கு பேசிக்காக இப்போ உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃப்ரீ ஆட்-ஆன்ஸ் வச்சே நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே? இப்போ இந்த ஆட்-ஆன் இப்போ பாருங்க, இந்த ரோடை வந்துட்டு நான் எடிட் பண்ணணும் அப்படின்னா என்னால் அதையும் பண்ணிக்க முடியும். ஓகே? ஸோ இப்போ இந்த ஆட்-ஆன்ஸ் இருக்கிறது விஷயம் இல்லை, இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்னென்ன டூல்ஸ் இருக்கு. ஓகே? ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக லேர்ன் பண்ணி தான் ஆகணும். சரிதான்? இங்கே பாருங்க. ஸோ இப்போ இந்த ரோடை வந்துட்டு என்னால் எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகே? ஸோ இதுலேயே வந்துட்டு இப்போ ஒரு பார் கொடுக்குறேன். அதாவது லோ பாலி கார் கொடுக்கலான்னு பார்க்குறேன். இல்லை, உங்களுக்கு ரியலிஸ்டிக் கார் இருக்கிறதுனால ஓகே தான். இப்போ இந்த கார் ஓகே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பாருங்க, நமக்கு காரோட மாடலும் வந்துருச்சு. இதோட டெக்ஸ்சர்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு லோட் ஆயிட்டு இருக்கு. சொல்லுங்க வெங்கட். எனக்கு அந்த மாதிரி ஸ்விட்ச் பார் வரல, அது எப்படி வரணும் சொல்லுங்க. இப்போ நீ இந்த மாதிரி இது வந்து அதான் இது வந்துட்டு ஆக்சுவலா ஆட் ஆன். சரிங்களா? ஆட் ஆன் வந்து நம்ம இன்ஸ்டால் தான் பண்ணிக்கணும். நீங்க பிளெண்டர் கிட் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கீங்க. உங்களுக்கு அந்த இது வந்துட்டு சர்ச் பார் வரல அப்படியா? ஆமா, இங்க மேல இப்போ மியூசிக்ல உங்களுக்கு இதுக்கு வந்துட்டு அதான் இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்று வந்துட்டு எடிட் போயிட்டு ப்ரிஃபரன்ஸ்ல போயிட்டு ஆட் ஆன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதில் போயிட்டு பிளெண்டர் கிட்
ஆன் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதாவது ஆல்ரெடி ஆன்ல இருக்கு அப்படின்னா ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ணி சேவ் Blender ப்ரிஃபரன்சஸ் online. கொடுத்து பாருங்க. ஓகே, தேங்க்யூ. வந்துருச்சுங்களா? ஒரு செகண்ட் அப்புறமா. ஓகே ஓகே பாருங்க, அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. இல்ல உங்களுக்கு அதுவும் வரல அப்படின்னா இங்க மேல இங்க ஒரு குட்டி ஆரோ இருக்கும். இந்த கிஸ்மோ பக்கத்துல வந்துட்டு ஒரு குட்டி ஆரோ இருக்கும். ஓகே, ஸோ அதை ஓபன் பண்ணீங்கனாலுமே இங்க ஓபன் பண்ணீங்கனாலும் இந்த இடத்துல இருக்கும் பிளெண்டர் கிட். ஓகே, ஸோ இதுல நீங்க சர்ச் அங்க இல்ல ப்ரோ. புரியலைங்க, எங்க அங்க இல்ல? இல்ல, அந்த சைடுல வச்சுட்டுல இப்ப பார்த்தல. அதான் சைடுல இங்க இருக்கிறது இல்லையா உங்களுக்கு? ஆமா, அங்க இருக்கவே இல்ல. மேலையும் இல்ல அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அது அப்போ வந்துட்டு உங்களுக்கு அதாவது இந்த ஆட்-ஆன் வந்துட்டு ஆன்லயே இல்லைன்னு அர்த்தம். ஆட்-ஆன்ஸ்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க, பிளெண்டர் கிட்னு இருக்கான்னு. பிளெண்டர் கிட் சர்ச் பண்ணி பாருங்க. ஒரு செகண்ட். அப்படி ஒன்றும் வரல ப்ரோ, பிளெண்டர் கிட் அப்படின்னா. ஓகே, அப்போ வந்துட்டு நீங்க ஆட்-ஆன்லாம் வந்துட்டு இன்ஸ்டால் தான் பண்ணிக்கணும். ஓகே, எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லுங்க. அதுக்கான சில வெப்சைட்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் தான் நம்ம படிப்போம். எப்படி ஆட்-ஆன்ஸ், அதான் நான் சொல்றேன் பாத்தீங்களா, நிறைய ஆட்-ஆன்ஸ் இருக்கு. அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நமக்கு மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கு. ஓகே, மெட்டீரியல்ஸுக்கு வந்துட்டு இப்போ சிஜி ட்ரேடர்னு எடுத்துக்கோங்க. சிஜி ட்ரேடர் போட்டுக்கோங்க. ஓகே, சிஜி ட்ரேடர்னு ஒரு வெப்சைட் இருக்கு. இதுல நிறைய நமக்கு ஃப்ரீ மாடல்ஸ் கிடைக்கும். ஓகே, இங்க பாருங்க, சர்ச் இன் மோர் தென் 2 மில்லியன் ஃப்ரீ 3D மாடல்ஸ். ஓகே, இதுல இப்போ போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்கிராஃப்ட்னு கொடுத்துட்டேன். ஓகே, இதெல்லாம் இங்க ஃப்ரீ கொடுக்குறேன். ஸோ எனக்கு ஃப்ரீயா இருக்கிற எல்லா ஏர்கிராஃப்ட்ஸும் வந்துடும். சரிதா? எவ்வளோ மாடல்ஸ் இருக்கு பாருங்க. இது எல்லாமே நமக்கு ஃப்ரீ தான். ஓகே, ஸோ இதுல இன்னும் எனக்கு ஸ்பெசிஃபிக்கா வேணும், எனக்கு வந்துட்டு பிளெண்டர் ஃபைல் தான் வேணும் அப்படின்னா பிளெண்டர்னு கொடுத்துட்டோம்னா ஓகே, இதெல்லாமே வந்துட்டு பிளெண்டர் ஃபைல்ஸ், பிளெண்டர்ல பண்ண மாடல்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு, நிறைய ஆட்-ஆன்ஸ் இருக்கு. அதெல்லாம் தான் படிக்கிறது தான் நம்மளோட இந்த கோர்ஸோட மோட்டிவே. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு இந்த டெமோ கிளாஸே எதுக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒரு பிளெண்டர்னால என்னென்னலாம் பண்ண முடியும், அதுவும் ரொம்ப ஈஸியா. இப்போ நீங்க இன்கேஸ் உங்களுக்கு மாயா, 3ds மேக்ஸ், ஜிபிஎஸ் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருந்து அதை பத்தி கொஞ்சம் உங்களுக்கு நாலேஜ் இருந்திருந்தா, இப்போ இந்த விஷயத்த வந்துட்டு மாயால உருவாக்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டெமோ கிளாஸே வந்துட்டு மோட்டிவே அதுதான். இப்போ பிளெண்டர்ல எவ்வளோ குயிக்கா நம்ம எப்படி அனிமேஷன்ஸ்லாம் பண்ண முடியும், அதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? எவ்வளோ சீக்கிரமா இப்போ ரெண்டர் எடுக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் தான். ஓகே, ஸோ இப்போ இந்த சின்ன ஒரு சீன் செட்டப் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு. ரெண்டர் எவ்வளோ செகண்ட்ஸ்ல எடுக்க முடியுங்கிற மாதிரி கூட காட்டி தரேன். சரிங்களா? ஓகே. ஸோ ஒரு கார் வச்சிருக்கேன், ரோடு வச்சாச்சு. இப்போ வந்துட்டு ஒரு ஹெச்டிஆர்ஐன்னு ஒன்று இருக்கு. இது ஹெச்டிஆர்ஐனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் வேர்ல்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, இது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்பியர்ல ஒரு கலர்ஸ் கொடுத்துருக்கிற மாதிரி, இமேஜ் வந்துட்டு ஒரு ஸ்பியர்ல கொடுத்துருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இதோட யூஸ் என்னன்னா, அதுல இருக்கிற லைட்ஸ் எல்லாமே நமக்கு வந்துட்டு ரியல் லைஃப்ல, அதாவது இந்த நம்ம வச்சிருக்கிற சீன்ல அதோட லைட்ஸ் எல்லாமே வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் ஆகும். இப்போ இந்த ஹெச்டிஆர்ஐ இல்லை அப்படின்னா நான் வந்துட்டு மேனுவலா தான் லைட்ஸ் கொடுக்கணும். இப்போ இது ஒரு டே சீன்னா சன் கொடுக்கணும், நைட் சீன்னா வந்துட்டு நைட் சீனுக்கு ஏற்ற மாதிரியான லைட்டிங்ஸ் செட்டப் பண்ணணும்.
அது எல்லாமே இல்லாமல் இப்போ இந்த ஹெச்டிஆரை யூஸ் பண்ணேன்னா அந்த ஹெச்டிஆரை இமேஜில் என்ன ஃபீல் இருக்கோ அந்த ஃபீல் வந்துட்டு எனக்கு இங்கே அவுட்புட்டில் கிடைக்கும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஹைவே சீன் இருக்கு. ஸோ ஹைவேன்னு கொடுக்குறேன். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு வரதே சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் என்ன ரெசல்யூஷனில் வரணும்னு கேட்குது. ஸோ 2K கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக வியூ போர்ட்டில் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இன்னும். ஓகே, தெரியுதா? ஸோ இதை வந்துட்டு நான் என்னால் ஸ்கேல் எல்லாம் பண்ணிக்க முடியாது. பட் என்ன பண்ண முடியும்னா என்னால் கேமரா ஆங்கிளை வச்சு இதை சும்மா மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இதோட அவுட்புட் பாருங்க எப்படி இருக்குன்னா ஒரு வேர்ல்டே வந்துட்டு நமக்கு சுற்றி கிரியேட் ஆயிரும். ஓகே, ஸோ இதை நான் என்னதான் பண்ணாலும் இந்த ஹெச்டிஆரை வந்துட்டு என்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. நான் என்ன பண்ணிக்க முடியும்னா ஜஸ்ட் என்னோட சீனை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி என்னால் மேட்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சிருக்கேன், இந்த ஒரு ஆங்கிளில் வச்சிருக்கேன் என்னோட சீனை அப்படின்னா எனக்கு இது பின்னாடி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு ரியல் டைமில் இருக்கிற மாதிரி என்னால் அதை ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டிக்க முடியும். ஓகே, ஸோ இப்பொழுதுக்கு இந்த சீன் செட்டப் பண்ணியாச்சு. ஓகே, இதை ஒரு அவுட்புட் ரெண்டராக எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதும் காட்டிடுறேன். ஓகே, ஸோ ரெண்டர் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் இந்த சைடில் இருக்க பார்த்தீங்களா, இந்த டேபெல்லாம் வந்துட்டு நம்ம சீனை கிரியேட் பண்ணுறதுக்கான யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதுக்குள்ளார தான் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே இருக்கிற டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். இதெல்லாம் பார்த்துட்டிங்க, இது மெட்டீரியல். இதில் சும்மா இதை வச்சு பார்த்தோம்னாலே, அதாவது நம்ம மவுஸ் கர்சரை வச்சு பார்த்தோம்னாலே தெரியும். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு ரெண்டர்ன்னு இருக்கும். இந்த டேப் யூஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்துட்டு இந்த ரெண்டர் இன்ஜின் ஃபர்ஸ்ட் இதில் இருக்கிற சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் மட்டும் நம்ம ப்ளே பண்ணால் போதும். நம்ம மேக்ஸிமம் எல்லா ஆப்ஷன்ஸும் ஆஸ் இட் இஸ் பிளெண்டரோட டிஃபால்ட் செட்டிங்ஸில் இருந்தாலே நமக்கு ஓகே தான். பட் ஸ்டில் டிஃபால்ட் செட்டிங்ஸ் மட்டுமே வச்சு நம்ம பண்ணோம்னா ரொம்ப லேட் ஆகும். இந்த ஒரு ஃப்ரேம் பண்ணுறதுக்கே வந்துட்டு எனக்கு ஒரு 30 minutes to 40 minutes ஆகும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு இந்த ஒரு ஃப்ரேம் வந்துட்டு ஒரு பிலோ 1 minute, ஒரு 30 seconds 40 secondsக்குள்ளே எனக்கு இது ரெண்டர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி என்னால் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அதுக்கான ரெண்டர் செட்டிங்ஸ் தான் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, ஸோ ரெண்டர் இன்ஜின் வந்து சைக்கிள்ஸ் வச்சுருக்கேன். டிவைஸ் ஜிபியூ கம்ப்யூட். ஜிபியூ கம்ப்யூட்னா வந்துட்டு என்னோட சிபியூவில் இருக்கிற கிராஃபிக் கார்டோட இது எடுத்துக்கிற மாதிரி, அதோட கெப்பாசிட்டி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஓகே, ஸோ நாய்ஸ் த்ரெஷோல்ட் கம்மி பண்ணிக்கிறேன். 0.1 தான் இருக்குது, ஓகே தான். மேக்ஸிமம் சாம்பிள்ஸ் 300. ஸோ இதோட யூசேஜஸ் எல்லாமே வந்துட்டு நான் கிளாஸ் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதோட சொல்லி கொடுப்பேன். ஸோ லைட் ஃப்ரீ அன்செக். ஓகே, லோட் ஆகிட்டு இருக்கா ஒரு 2 minutes. ஓகே, ஆக்சுவலாக இவ்வளோ டைம் எடுத்துக்காது. மேபி நம்ம ஆன்லைனில் கனெக்ட் ஆகிறதுனால எடுத்துருந்துருக்கலாம்.